சொல்லக்கூடிய அந்த மேஜர் ஒரு 6 ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது, அதை வந்து அவங்க நம்புவாங்க. அப்போ ஆனால் இந்த காமனாக இவங்க இருந்தாலும் ஆனால் ஒருத்தர் அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இவன் பின்னாடி அவன் நின்று தொழுவ மாட்டான், ஓகே, அவன் பின்னாடி இவன் நின்று தொழுவ மாட்டாங்க. இந்த அடக்க ஸ்தலத்தில் அவங்களுடைய அந்த பாடியை வந்து அடக்கம் பண்ண விட மாட்டாங்க. இவங்களுடைய அடக்க ஸ்தலத்தில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வெஞ்சன்ஸ். இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் அந்த 2015, 16 அந்த காலகட்டத்தில் நம்ம யோசிக்கிறோம். அப்போ யோசிக்கும் போது இந்த பிரிவினைகள் இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது. அப்போ அது எங்கே இவங்க டைவெர்ட் ஆகுறாங்க, எதனால் ஆகுறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது தான் நம்ம வந்து சூப்பர் முஸ்லீம்ங்கிற அந்த சேனல். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு 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 பெரிய இன்ஸ்டியூட்டுக்கு கீழே இவங்க ரன் பண்ணுறாங்க. ஒரு மஸ்ஜித் இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியை மீறி அங்கே இருக்கக்கூடிய ஸ்காலர் வந்து பேச மாட்டாங்க, செயல்பட முடியாது. ஸோ அதே மாதிரி இருக்கும்போது இப்போ நமக்கு சோஷியல் மீடியா வந்திருக்கு. அப்போ இதில் எந்தெந்த இஷ்யூனால முஸ்லீம்கள் வந்து தங்களுக்குள்ளே பிளவுபட்டுக்கிறாங்க, இப்போ இதில் வந்து நாம் வந்து எந்த விதத்தில் ரோல் ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சியாக நம்ம தொடங்கணும். அது அல்லாஹ்வுடைய கிருபையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போது நல்லாவே வந்து ரீச் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ என்னுடைய சேனலில் வந்து ரெகுலராக பார்க்கக்கூடியவங்க, நான் சொல்கிற விஷயங்களை ஆதரிக்கக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே சமமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஷியா முஸ்லீமாக இருக்கட்டும், அவர் சன்னி முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், அவர்கள் மத்தியில் கூட அவங்க பார்க்குற வியூ எப்படி இருக்குன்னா, எல்லாரையும் வந்து எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் சகோதரர்கள், இப்படி தான் எல்லாருக்கும் நலம் நாடுவது தான் இஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அதற்கான முயற்சி தான் சூப்பர் முஸ்லீம். அது தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். அதோடைய ஒரு பகுதியாக தான். ஏன்னா நமக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு நம்மளை பற்றி முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன நினைக்கிறாங்க அதில் டைரெக்டாக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த முயற்சி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கீங்க. இது மாதிரி நிறைய பண்ணணும். இது மாதிரி நம்ம பண்ணும்போது தான், ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்கோம். பள்ளிவாசலுக்குள்ளேயே அந்த லெக்சர்ஸ் இருக்கும், அங்கே கொஸ்டின் ஆன்சர் செஷன் எல்லாமே முடிஞ்சிடும். இஸ்லாத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற ஒப்பீனியன் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து சேராது. இப்போ அது மாதிரியான முயற்சியாகவும் இது நம்ம அது பண்ணி